அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பானுமா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் முட்டையை வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ஒரு குருமா மாதிரி உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக நம்ம செய்ய போகிறோம். நம்ம மத்தியானம் சோறுக்கு இந்த குருமா செஞ்சோம்னா நைட்டு சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இதில் ஒரு 10 முந்திரி போட்டிருக்கிறேன், 2 பச்சை மிளகா போட்டிருக்கிறேன். காரத்துக்கு உங்களுக்கு இன்னும் அதிகமாக பச்சை மிளகா தேவைப்பட்டாலும் பச்சை மிளகாவை சேர்த்துக்கங்க. இப்போ நான் இதில் மல்லி சேர்த்துருக்கிறேன். புதினா சேர்க்கல. புதினா சேர்த்தா வாசம் வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் புதினா சேர்க்கல. உங்களுக்கு அந்த வாசனை பிடிச்சிச்சின்னா புதினாவையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 4 முட்டை எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி நடுவில் சின்ன சின்னதாக நீங்கள் கீரல் போட்டு வச்சுக்கோங்க. மஞ்சள் கருவில் அந்த கீரல் இல்லாமல் மேலே வெள்ளை கருவில் மட்டும் நீங்கள் லைட்டாக கீரல் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த முட்டைக்கு மசாலா போட்டு அதை பெரட்டி வைக்கணும். அதுக்கு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு, உப்பு இதெல்லாம் சேர்த்துருக்குறேன். இப்போ கம்மியாக தான் எல்லாமே நான் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கங்க. காரம் உங்களுக்கு அதிகம் தேவைப்பட்டால் இன்னும் காரம் சேர்த்துக்கலாம். சாதாரண மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்குறேன். காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்கல. நல்ல சிகப்பு கலராக வந்துடும் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்தோம்னா. இப்போ நான் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே தான் நமக்கு எண்ணெய் தேவைப்படும். அதனால் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ இந்த முட்டையை கொஞ்சம் ஒரு அரை பதத்துக்கு இதை நம்ம பொரிச்சது மாதிரி அப்படியே லேசாக மேலே ரொம்பவும் உங்களுக்கு இந்த முட்டை வெள்ளைக்கருவு ஹார்டாகிடக்கூடாது. அதனால் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் லைட்டாக பெரட்டி விட்டு இந்த முட்டை எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து தனியாக வச்சுக்குவோம். இதே மாதிரி சிக்கனை கூட நீங்கள் பெரட்டிட்டு இந்த பொரிச்சிட்டு இதே மாதிரி குருமா செய்யலாம். இறாலை கூட இதே மெத்தடில் குருமா செய்யலாம். உருளைக்கிழங்கையும் நீங்கள் இந்த மாதிரி வேக வச்சுட்டு அதையும் இதே மாதிரி பொரிச்சிட்டு நீங்கள் குருமா செய்யலாம். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் நம்ம இதில் நெய் ஊற்றிக்குவோம். இன்னும் ஒரு அரை ஸ்பூன் அளவு நான் இதில் நெய் ஊற்றிருக்கிறேன். இதில் பட்டை, கிராம்பு இதெல்லாம் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சம் பெருஞ்சீரகமும் நான் இதில் சேர்த்துருக்கேன். இந்த குருமாவுக்கு நம்ம தக்காளி சேர்க்க போகிறது கிடையாது. வெங்காயம் மட்டும்தான் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். சில பேர் இந்த சமயத்தில் ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் சேர்த்து லேசாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை ஊற்றிட்டு செய்வாங்க. நம்ம இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம இதில் சேர்க்கல. அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை மட்டும்தான் சேர்த்துருக்குறோம். முந்திரியும் நம்ம அதிகமாக சேர்க்கல. கம்மியான அளவில் தான் முந்திரி சேர்த்துருக்குறோம். இந்த கிரேவிக்கு முந்திரி சேர்க்கலன்னா நல்லா இருக்காது, டேஸ்ட்டாக இருக்காது உங்களுக்கு. அதனால் முந்திரி சேர்க்குறோம் நம்ம. இது நமக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் முதல்ல ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா கெட்டியாக உங்களுக்கு வர்றதுக்காக இந்த முந்திரி உங்களுக்கு நம்ம சேர்க்குறோம். நல்லா கிரேவி ஆகிடும். இப்போ இந்த கிரேவி நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்கிட்டோம். வெங்காயம் பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ அடுத்ததாக ஒரு 100 மில்லி அளவுக்கு நான் தயிர் எடுக்கிறேன். 1/2 லிட்டர் பாக்கெட்டில் ஒரு 100 மில்லி அளவு தயிர் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த தயிரில் கரம் மசாலா, உப்புத்தூள் இதை சேர்த்துக்கிறோம். ஒரு அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துருக்கிறேன். இது கூடவே மிளகுத்தூள், ஜீரகத்தூள் இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கங்க. நான் இதில் மிளகு, ஜீரகம் இதெல்லாம் சேர்க்கல. காரம் அதிகமாக சேர்க்க வேணாங்கிறதுனால நான் சேர்க்கல. இப்போ இந்த தயிரை உங்களுக்கு கட்டி இல்லாமல் உங்களுக்கு ஒரு க்ரீம் மாதிரி நம்ம நல்லா வரணும் உங்களுக்கு கலக்குன்னு. அந்த சின்ன சின்னதாக கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் நம்ம இந்த கிரேவியில் கொஞ்சம் திரியாக இருக்கிறது மாதிரி இருக்கும். இதில் நம்ம இந்த தயிர் சேர்க்கும்போது ஒரு க்ரீம் பதத்துக்கு இந்த கிரேவி வருன்னு நம்ம தயிர் சேர்த்துட்டு கிரேவிக்கு நம்ம க்ரீம் சேர்க்குறது மாதிரி இருந்துச்சுன்னா லாஸ்ட்டாக க்ரீமும் இதில் சேர்க்கலாம். இப்போ பொரிச்சு வச்சுருக்கிற முட்டையை இது கூட சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு ஒரு சும்மா ஒரு 2 நிமிஷம் போல் இதை இந்த மாதிரி லேசாக நம்ம கிளறி விட்டுக்குவோம். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் சேர்க்குற தயிர் கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டில் இருந்துச்சுனாக்கா இன்னும் கொஞ்சம் இந்த கிரேவி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இதில் தக்காளி சேர்க்காததுனால தயிர் கொஞ்சம் புளிச்சது மாதிரி இருந்துச்சுனாக்கா நல்லாயிருக்கும். அதுக்காக ரொம்ப புளிச்சது மாதிரி உள்ள தயிரை இது கூட சேர்த்துறவானா. இப்போ நான் தயிரை இதை ஊற்றும் போதே பாருங்கள் ஒரு
க்ரீம் மாதிரி இந்த தயிர் தெரியுது. அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா கலக்கி விட்டுருக்குறோம். இப்போ இதை லேசாக இதை கிண்டி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் ஒரு 5 நிமிஷம் போல் இதை வச்சுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. உங்களுக்கு இந்த எண்ணெய்லாம் உங்களுக்கு நல்லா பிரிஞ்சு அப்போ தான் வரும். இன்னும் உங்களுக்கு எண்ணெய் தேவைப்படுது அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெயை சூடுபடுத்திட்டு அதில் கொஞ்சமாக மிளகாய்த்தூளை நீங்கள் தாளித்தது மாதிரி அதில் தாளிச்சிட்டு இப்போ இது மேலே ஊற்றியும் நீங்கள் எடுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ சூப்பராக உங்களுக்கு டேஸ்டான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா?